Taste Daily. Taste the Daily. தஞ்சை மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. அதில் திமுக கூட்டணி 42 வார்டுகளிலும் அதிமுக 9 வார்டுகளிலும் வெற்றி பெற்றன. பல உட்கட்சி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மாநகராட்சி மேயராக சன் ராமநாதன் பொறுப்பேற்றார். அதற்கு முன்னதாக தஞ்சை மாநகர செயலாளராக இருந்த எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் தனி அணியை உருவாக்கி சன் ராமநாதனுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என உறுப்பினர்களை தயார்படுத்தினார். ஆனால் திமுக தலைமை கண்டிப்பின் பேரில் அதிலிருந்து பின்வாங்கினார். திமுக தலைமையின் கோபத்திற்கு உள்ளான எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் மாநகர செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதோடு மேயர் சன் ராமநாதன் நியமிக்கப்பட்டார். சன் ராமநாதன் மேயராக பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் இதுவரை திமுக உறுப்பினர்கள் பெரும்பாலானோருக்கு அவரது கரிசனம் கிடைத்ததில்லையாம், கிடைக்க போவதும் இல்லையாம். சன் ராமநாதன் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்குவது இல்லை, வார்டில் வருகிற வேலைகளை உறுப்பினர்களுக்கு கொடுக்காமல் தனக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்து வேலை பார்க்கிறார். குறிப்பாக கமிஷனையும் வார்டு உறுப்பினர்களுக்கு கொடுக்காமல் அவரே வைத்துக் கொள்கிறார் என்ற அதிருப்தியில் இருந்த ஒரு சில உறுப்பினர்கள் சன் மேயருக்கு எதிராக எம்எல்ஏ நீலமேகத்துடன் சேர்ந்து சென்னை அறிவாலயத்திற்கு சென்று புகார் கொடுத்தனர். சன் ராமநாதன் மேயராக பதவியேற்றதிலிருந்தே ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் சண்டைதான் நடக்கிறது எனவும், தஞ்சை மாநகராட்சியா அல்லது சண்டை மாநகராட்சியா என கேட்கும் அளவுக்கு தான் நிலைமை உள்ளதாகவும் வார்டு உறுப்பினர்கள் கூறினர். பொதுவாக ஒரு மேயருக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் பிரச்சனை எழுப்புவார்கள். ஆனால் சொந்த கட்சி உறுப்பினர்களே சன் ராமநாதனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். எவ்வளவு ஏன், கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் கூட திமுக உறுப்பினர்களே மேயருக்கு எதிராக நேரடியாக ஊழல் புகாரை சுட்டிக்காட்டினர். அப்போது சன் ராமநாதனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்தனர். 22 உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட நம்பிக்கையில்லா தீர்மான மனுவை திமுக மாமன்ற உறுப்பினர் நீலகண்டன் தலைமையில் மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரிடம் கொடுத்தனர். மௌன சாமியாராக இருக்காமல் மாவட்ட செயலாளராக முடிவெடுங்கள் என உறுப்பினர்கள் கொந்தளித்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த 22 உறுப்பினர்களோடு மேலும் 10 உறுப்பினர்கள் சேர்ந்து மொத்தம் 32 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மேயர் சன் ராமநாதனை மாற்ற முடிவெடுத்துள்ளார்களாம். இது மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகருக்குத்தான் பெரும் தலைவலியை கொடுத்துள்ளதாம். இந்த விவகாரம் தலைமைக்கு தெரிந்தால் தன் தலைதானே உருளும் என நினைத்த துரை சந்திரசேகர் தஞ்சை அறிவாலய ஆலமரத்தில் சொம்பை தூக்கி வைத்து பஞ்சாயத்து கூட்டியிருக்கிறாராம். இதில் திமுகவை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நீலகண்டனும் 12வது வார்டு உறுப்பினர் வெங்கடேசனும் இதுவரை 450 கோடி ரூபாய் வரை மாநகராட்சி வேலைகள் நடந்துள்ளன. இதில் சராசரியாக ஒரு கவுன்சிலருக்கு 2% என்றாலும் கூட 25 லட்சம் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு ரூபாயை கூட சன் ராமநாதன் தங்கள் கண்ணில் காட்டவில்லை என்று கூறியதாக தெரிகிறது. அதற்கு சேர வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறார்கள் என மேயரிடம் துரை சந்திரசேகர் கேட்டதாகவும், தன்னிடம் இருந்தால் தானே கொடுப்பதற்கு என மேயர் சன் ராமநாதன் பதில் சொல்லியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது தன் கட்சியை சேர்ந்தவர்களே நேரடியாக எதிர்ப்பு, கூடவே நம்பிக்கையில்லா தீர்மானம் என அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை மாற்றிக் கொள்ளவே மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் என்பது போல பஞ்சாயத்திலிருந்தே கிளம்பிவிட்டாராம் துரை சந்திரசேகர். அப்போது தங்கள் பங்குக்கு அனைத்து உறுப்பினர்களும் மேயர் சன் ராமநாதனை திட்டிக் கொண்டே கிளம்பியதாக சொல்லப்படுகிறது. அதனால் 2 நாளில் உறுதியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுக்க தயாராகிவிட்டார்களாம் உறுப்பினர்கள். திமுக தலைமைக்கு தான் நெருக்கமானவர் என கூறி மேயர் சன் ராமநாதன் அனைவரையும் அரட்டி உருட்டி மிரட்டி வைத்திருப்பதாகவும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் நான் தான் என்ற கனவிலும் இருப்பதாகவும் பேசும் தஞ்சை அரசியல் புள்ளிகள் இனி அந்த கனவு சன் ராமநாதனுக்கு பலித்த மாதிரிதான் எனவும் சொல்லி வருகிறார்களா? Taste the Daily.